உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. தீபாவளி முடிஞ்சு நாங்கள் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. மழை பெஞ்சு பாருங்கள், தோட்டமெல்லாம் பசுமையாக நல்லா சூப்பராக பச்சை பசேன்னு இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கொத்தமல்லிங்க. எவ்வளோ பசேன்னு இருக்குது பாருங்கள். தென்னை மரமெல்லாம் நல்லா காப்பு பிடிச்சி நிறைய காய் பிடிச்சி தேங்காய் நிறைய கிடைக்க போகுதுங்க. பாருங்கள், தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தக்காளி இயற்கையாக நல்லா படுத்துருக்குங்க. கீரை, இப்போ இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாகி பூ விட்டு இதுலேருந்து விதை எடுத்து மறுபடியும் நம்ம கீரையை வந்து பயிர் பண்ணிக்கலாங்க. கீரை விதை தூவி மறுபடியும் கீரை செடி முளைச்சி வருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காய் பிடிச்சி இந்த காய் வந்து பழமாய் விழுந்து நிறைய விழுந்த இடம்லாம் முளைக்குதுங்க. மணத்தக்காளி கீரை இது வந்து வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், இது என்னென்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் வந்து நமக்கு தேவையான கரிசலாங்கண்ணி வந்து அறுத்துட்ருக்குங்க. இதெல்லாம் அறுத்து போட்டிருக்கோம். வெள்ளை கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் வடை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான மூலிகை. வெள்ளை முடி கருப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமான மூலிகை வந்து பார்த்திங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி தான். இந்த கரிசலாங்கண்ணி எங்கே தேடி கிடைக்காம நாங்களே தோட்டத்தில் பயிர் பண்ணி இப்போ அறுவடையும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2வது வாட்டிங்க. இப்போ பாருங்கள், இந்த சுக்குட்டி கீரை இருக்குல்லைங்க, இந்த சுக்குட்டி கீரை பாருங்கள் விழுந்த இடமெல்லாம் முளைச்சி கிடக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இல்லாதுங்க. இதுக்குள்ளே வந்து என்னாச்சுன்னா, இதுக்குள்ளே தான் நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி வச்சுருக்குங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி வச்சது முதலே சுக்குட்டி கீரை விழுந்ததெல்லாம் முளைச்சிட்ருக்குங்க. அதனால தான் வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குது, சுக்குட்டி கீரையும் மிக்ஸ் ஆகிருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கும், சுக்குட்டி கீரையும் இருக்குங்க. அதனால் எல்லாமே நல்லாதாங்க. பாருங்கள், இந்த பழம் விழுந்து 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 அதுவாக முளைக்கிறதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண கரிசலாங்கண்ணி மறுபடியும் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி மறுபடியும் வந்து தளைஞ்சு வந்துட்டுருக்குங்க. கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் 2-3 வாட்டி கட்டிங் பண்ணிக்கலாம். அது போக இந்த பூவும் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிருங்க. பூ விழுந்து முளைச்சா அதுவே தன்னை போல் முளைக்கிறதா நல்லா இலை வந்து நல்லா தளதளன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வடைக்கு தேவையான முக்கியமான மூலிகை செம்பருத்தி. இதையும் நம்ம டெவலப் பண்ணிட்டு தான் இருக்குங்க. செம்பருத்தியும் வந்து எவ்வளோ அழகாக பம்ப் செட்டில் தண்ணி ஓடிக்கிறது. இப்போ கலவருக்கு வந்திருக்கும். அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தூசாக இருந்துச்சு, மண்ணெல்லாம் சேரில் ஜாஸ்தி இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம், வடை பண்ணுறதுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம், இங்கேயே தண்ணி இருக்கிறதுலேயே நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போது கழுவிட்டுருக்குங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சாச்சுங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகை வடை பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம கிணத்து மேட்டில் இருக்கிற சாமிங்க. எப்போவுமே எல்லாத்துக்கும் தெரியும், தோட்டத்தை பக்கம் கிணத்து மேட்டில் வந்து சாமி இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம். நீங்கள் பார்க்குறது சந்தன மரங்க. மருதாணி செடி வச்சதெல்லாம் நல்லா தளைஞ்சிருச்சுங்க. சிலதெல்லாம் செத்து போகிற மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சிருச்சுங்க. செம்பருத்தி செடி, நம்ம வச்ச செம்பருத்தி செடியெல்லாம் பாருங்கள் நல்லா அதுவும் தளைஞ்சிருச்சு. மயில் ஒன்று போகுது பாருங்கள், மயில் ஒன்று போகுது. பொடுதலையும் பாருங்கள் நல்லா மழை பெஞ்சதுக்கு நல்லா பசுமையாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லா மூலிகையும் வந்து திரட்டிகிட்ருக்கோம். ரொம்ப முக்கியமான மூலிகையை தேர்ந்தெடுத்து மூலிகை வடை பண்ணுறோம். அந்த பயணத்தில் தான் போயிட்டுருக்கோம். நல்ல பொருளை செய்யறதுக்கான பயணத்தில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நன்றிங்க.